டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட முதல் காலாண்டு அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டாங்க. இந்த ரிப்போர்ட் வந்ததுமே நிறுவனத்தோட பங்குகள் இன்னைக்கு 4.5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஏன் இந்த சரிவு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்னு இப்ப டீடைலா பார்க்கலாம். முதல்ல இந்த மார்க்கெட் சரிவுக்கு அடிப்படையான அந்த 2வது காலாண்டு நிதிநிலை அறிக்கையை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இதுதான் மேட்ரு. போன வருஷம் இதே காலாண்டுல கம்பெனி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் அப்படியே தலைகீழ் 867 கோடி ரூபாய் ரிகர நஷ்டம். லாபத்துல இருந்து இவ்ளோ பெரிய நஷ்டத்துக்கு போனதுதான் மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு மிக முக்கிய காரணம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வருமானம் அதாவது ரெவென்யூ ஒரு 6% அதிகரிச்சிருக்கு. அப்போ எங்க பிரச்சனை வந்தது? செலவுல தாங்க. செலவு பாத்தீங்கன்னா வருமானத்தை விட 2 மடங்குக்கு மேல, அதாவது 15%க்கும் மேல எகிரி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா வர்ற காசை விட போற காசு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனாலதான் லாபம் நஷ்டமா மாறிடுச்சு.